தேனி மாவட்டத்தில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் ஏராளமான இடங்களில் குறிப்பாக செவ்வாழை மரங்கள் சாய்ந்து முறிந்து சேதமடைந்துள்ளது. இந்த சேதமடைந்ததன் காரணமாக விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த நஷ்டத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இடி விழுந்ததில் மழை பெய்யும் பொழுது இடி விழுந்த போது அப்பிப்பட்டி அருகே உள்ள ஒரு இளைஞர் இதேபோல் இடி மின்னத்தாக்கி இறந்துள்ளார். கார்த்தீஸ்வரன் என்ற இளைஞரும் பலியாகியுள்ளார். மேலும் ஆண்டிப்பட்டி அருகே இதேபோல் 2 மாடுகள் மற்றும் பாண்டி என்பவரும் இடி மின்னல் தாக்கி இறந்துள்ளார். குறிப்பாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, ஆசாரிப்பட்டி பகுதிகளில் கடுமையாக மழை சேதத்தில் செவ்வாழைகள் விழுந்து சேதமடைந்துள்ளன. இதேபோல் தேனி அருகே உள்ள பள்ளப்பட்டி, கொடுவிலார்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம், அரண்மனைப்புதூர், வீரசின்னமாபுரம், கோடாங்கிப்பட்டி, ஐயனார்புரம் பகுதிகளில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் செவ்வாழைகள் முறிந்து சேதமடைந்துள்ளன. மேலும் தென்னை மரங்களும் ஆங்காங்கே இந்த கடுமையான சூறைக்காற்றுடன் வீசிய கனமழை காரணமாக முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட கடன்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.